ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாளொரு டேஸ்டி சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டேஸ்டியான ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். ஸ்டஃப்டு மஷ்ரூம் சப்பாத்தி தாங்க நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல சப்பாத்தி மாவை ரெடி பண்ணி வச்சிடலாங்க. நான் தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. மாவுக்கு தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்திக்கலாம். சப்பாத்தி சாஃப்டாக வரணுங்கிறதுக்காக நான் ஒரு 1/2 டம்ளர் இதில் பால் சேர்த்திக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா கடலெண்ணெய் சேர்த்திக்கிறேன். மாவு பிசையறதுக்கு தேவையான அளவு தண்ணி இதில் சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா கலந்து மாவை நல்லா பிசைஞ்சுக்கலாங்க. மாவு பிசையறதுக்காக நான் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தெளிச்சுக்கிறேங்க. சப்பாத்தி மாவு எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேங்க. இப்போ இந்த மாவு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊறட்டுங்க. சப்பாத்தி மாவை ஒரு மூடி போட்டு தனியாக வச்சிடலாங்க. ஊறுற கேப்பில் நம்ம ஸ்டஃப் ரெடி பண்ணிடலாம். உள்ளே வைக்கிற ஸ்டஃப்காக நம்ம மஷ்ரூம் போட்டு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோங்க. அதுக்கு ஒரு மண்பாண்டை வச்சு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ கடுகு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். பெரிய வெங்காயம் 1 பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை இதில் சேர்த்திக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாங்க. மஷ்ரூம் பார்த்தீங்கன்னா நல்லா தின் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நான் ஒரு 400 கிராம் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்திருக்கேன். எல்லாத்தையுமே நான் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த தாளிப்பில் சேர்த்திக்கலாம். மஷ்ரூமை நல்லா வதக்கிக்கலாங்க. மஷ்ரூமை உப்பு மஞ்சள் போட்ட தண்ணியில் முதல்ல நல்லா கழுவிட்டேங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் 2 தடவை நல்ல தண்ணி விட்டு கழுவி அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இதில் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். மிளகாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் இதில் சேர்த்திக்கிறேங்க. மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இப்போ இதில் சேர்த்திக்கலாம். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேங்க. எல்லா மசாலாவையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு அரவை இதில் சேர்த்திக்கலாங்க. ஆப்பிள் தக்காளி 2 மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன். அந்த பேஸ்ட்டை இப்போ இதில் சேர்த்திக்கலாம். இப்போ வேகிறதுக்காக தண்ணி விட வேண்டாங்க. ஏன்னா மஷ்ரூம்லேருந்தே தண்ணி வெளியாகும். எல்லாம் ஒன்றா சேர்ந்து கெட்டியாக பேஸ்ட்டாக வர வரைக்கும் கிளறிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா கொஞ்சம் கெட்டியாகிடுச்சுங்க. இப்போ இந்த சமயத்தில் நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக இந்த மசாலா பேஸ்ட் மேலே நான் கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தலையை தூவிக்கிறேங்க. இப்போ இந்த மசாலா பேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாகிடுச்சுங்க. தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு. ஸோ ஸ்டஃப் பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சாஃப்டாக வந்திருக்குங்க. இந்த மாதிரி ஊற விட்டு பண்ணிங்கன்னா எப்பயுமே சாஃப்டாக வருங்க. நம்ம ஸ்டஃப்டு சப்பாத்தி செய்ய போகிறோம். அதனால் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவில் நான் ஒரு 6 பெரிய உருண்டைகளாக நான் உருட்டி வச்சுருக்கேங்க. நம்ம செஞ்சு வச்சுருக்கிற மஷ்ரூம் மசாலாவை தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கேங்க. ஓகேங்க, சப்பாத்தி தேய்க்க ஆரம்பிச்சுக்கலாம். நான் முதல்ல ட்ரை மாவில் தொட்டுட்டு அதுக்கப்புறம் தேய்க்க ஆரம்பிச்சுக்கிட்டேன். உங்களுக்கு கொட்டுச்சுன்னா மறுபடியும் ட்ரை மாவு தூவிக்கிங்க. ரொம்ப லேசாக தேய்க்கணுங்கிறது இல்லைங்க. நான் சப்பாத்தி பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சிட்டேங்க. ஆனால் இருந்தாலும் இன்னும் ஒரு பர்ஃபெக்ட் ஷேப்பில் வேணுங்கிறதுக்காக ஒரு மூடி வச்சு நல்லா அமுத்திட்டு மீதி வெளியில் இருக்கிற கோதுமை மாவை கட் பண்ணி எடுத்துட்றேங்க. இப்படி பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப் பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. பார்த்தீங்களா, நான் ரொம்ப லேசாக தேய்க்கலைங்க. இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக சப்பாத்தி வர்ற மாதிரி நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்கிற
மஷ்ரூம் மசாலா பேஸ்ட்டை இதில் வந்து சேர்த்திக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா மேல் பாகத்தில் நான் தடவலை, சப்பாத்தி மேல் பாகத்தில், கீழ் பாகத்தில் தான் நான் தடவிட்டுருக்கேன். அதே மாதிரி எட்ஜில் ஓரத்துலேயும் நீங்கள் தடவாதீங்க, ஓரத்துலேயும் கொஞ்சம் இடம் விட்டுருங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டஃப் மெத்தடு தாங்க உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா ஓரத்தில் இடம் விட்டுருக்கேன் நான். இப்போ அப்படியே நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா சமோசா ஷேப்பில் இருக்குங்க. இப்போ இந்த கார்னர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அமுத்தி விட்டுக்குங்க, அப்போ தான் மசாலா வெளியில் வராது. ரொம்ப சிம்பிளான ஈஸியான மெத்தடுங்க. இந்த மாதிரி எல்லா சப்பாத்தியும் போட்டு எடுத்து வச்சிடலாம். சப்பாத்தி போடுறதுக்காக நான் அடுப்பில் தோசைக்கல் வச்சுருக்கேங்க. நல்லா சூடாயிடுச்சு. ஒவ்வொன்றா சுட்டு எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஆக்சுவலாக சப்பாத்தி போடும்போது முதல் தடவை எண்ணெய் ஊற்ற வேண்டாங்க. ஒரு தடவை ட்ரையாக திருப்பி எடுத்துட்டு அதுக்கப்புறமா சப்பாத்தி மேலே எண்ணெய் விட்டுக்குங்க. ட்ரையாக திருப்பி போட்ட அப்புறமா நான் இப்போ எண்ணெய் சேர்த்திக்கிறேங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சப்பாத்தி சுற்றியும் சப்பாத்தி மேலேயும் ஊற்றிக்கிறேங்க. இப்போ நம்ம சப்பாத்தி சுடும்போது நல்லா மேலே நல்லா தேய்ச்சி விடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நான் பண்ணலை. அப்படியே கரண்டியில் ரொட்டேட் மாதிரி அப்படியே திருப்பிக்கிறேங்க. இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சுங்க. நான் இன்னொரு சைடு வேகிறதுக்காக திருப்பி போட்டிருக்கேன். எப்பயுமே சப்பாத்தி சுடும்போது ஃப்ளேம் வந்து நல்லா ஹைலியே வச்சுக்கோங்க. ஸ்டஃப்டு சப்பாத்திங்கும் போது உள்ளே இருக்கிற ஸ்டஃப் பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. தண்ணியாக செஞ்சிங்கன்னா மாவில் வந்து பார்த்தீங்கன்னா பிசு பிசுன்னு ஆகிட்டு உங்களுக்கு சப்பாத்தி சுடும் போது பிரிஞ்சு வந்துடும். இப்போ இந்த மாதிரி நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கிற எல்லா சப்பாத்தியும் சுட்டு எடுத்துக்கலாம். ஸ்டஃப்டு மஷ்ரூம் சப்பாத்தி ரெடிங்க. நான் எல்லா சப்பாத்தியும் போட்டு எடுத்துட்டேன். இந்த சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பர் சைட் டிஷ் என்னென்னா ஆனியன் ரைத்தா தாங்க. ஸோ இந்த சப்பாத்திக்கு நான் ஆனியன் ரைத்தாவோட சர்வ் பண்ணியிருக்கேங்க. இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களை நான் மற்றொரு டேஸ்டியான சமையலோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை முதல் தடவை பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க.